வாயில் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் இதே சாக்கில் வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அவ்வளோ டஸ்ட்டுங்க, நம்ப மாட்டீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு அப்படின்னா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனால் எப்படியோ டஸ்ட்டு போய் உட்காந்துக்குது. எப்படியும் 4-5 வருஷம் இருக்கும் நாங்கள் பெயிண்ட்டு அடித்து. அதனால் அந்த டஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பெயிண்ட் ப்ராசஸில் வந்து நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம். நான் 2 நாள் லீவ் போட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பேட்ச் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையும் தனியாக வந்து பண்ணுறாரு பாருங்க. இந்த வால் கிளாக் மாட்டுற இடம் அது எல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. பெயிண்ட் அடிக்கிறாரு பாருங்க. பெயிண்ட் அடிக்கும் போது அது அப்படியே மறைஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே. அந்த பெயிண்ட் மிக்சிங்கில் வந்து நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் வாங்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏற்கனவே போன தடவை வந்து பெயிண்ட் அடிக்கும் போது எக்ஸஸாக இருந்துச்சு. அந்த பெயிண்ட்டே அவர் அடிக்க சொல்லிட்டேன். நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ண சொன்னேன். சில இதெல்லாம் வந்து வண்டு வந்திருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் எங்களோட பெயிண்ட் வந்து ஓரளவுக்கு எப்படியோ சேவ் ஆகிருந்தது உள்ளே வச்சதுனால. இப்போ ஃபுல்லாக வந்து ஹாலில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாரு. இன்னும் பார்டர் மட்டும் அடிக்கலை. அதை அடிக்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ள பெட்ரூமில் வந்து பெயிண்ட்டை பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ திக்காக வந்து ஏற்றுறாங்க பாருங்கள். ஸோ இந்த பெயிண்ட்டுக்கு ஆன காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4000 4500 ஆச்சு. சரிங்களா. 8 லிட்ரு 10 லிட்ரு டப்பா தான். அதில் 2 லிட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். 8 லிட்ரு யூஸ் பண்ணாமல். இப்போ அதை வந்து இது பண்ணுறாங்க. மாடியிலையும் பாருங்கள். மாடியில் வந்து தனியாக நான் வெதர் கோட்னு சொல்லி தனியாக வாங்கியிருந்தேன் ஒயிட் கலரு. இது பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 1 லிட்ரு வந்து 500 வந்து உங்களுக்கு ஆச்சு. கிச்சனில் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த கிச்சனில் வந்து தனியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரிங்களா. அவ்வளோவும் நம்ம வேலை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உள்ளே போய் ஏணி போட்டு பொறுமையாக அடிக்கிறாரு. இது வந்து பார்டருக்கு வந்து சன்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். முன்னாடி வந்து டார்க் ப்ளூ இருந்துச்சு. சரிங்களா. அதுக்கப்புறமா டார்க் ப்ளூவே வேண்டாம், நான் அடிச்சோன்னு சேஞ்சஸ் வரணுன்றதுக்காக ப்ளஸ் வாஸ்து. சரிங்களா. அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து சன்ரைஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். எங்கள் வீட்டில் எல்லோரும் கோவப்படுவீங்க போலன்ட்டு. ஸோ பார்டர் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தனியாக எடுத்து காமிக்குது. பார்டர் தான் ஹைலைட்டு. பார்டர் போட்டோன்னே ஜம்முன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஹாலோட பார்டர். அவர் வந்து அடிக்கிறார் பாருங்கள். கரெக்டாக சிந்தாமல் அடிக்க சொன்னோம் பொறுமையாக. இந்த ஒர்க் பண்ண 2 பெயிண்டர்ஸும் வந்து ரொம்ப பொறுமையாக செய்கிறாங்க. சரிங்களா. அது ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு தான் பக்குன்னு இருக்கும். ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி மறுநாள் நம்ம கூப்பிட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். பட் அட் தி எண்ட் செம்மையாக இருந்தது ஃபினிஷிங்லாம். அங்கே பாருங்கள், வீட்டோட லுக்கே வந்து மாற்றிருச்சு. நான்